தரமான ஒரு நடிப்பு ஜாம்பவான்னா நம்ம மோகன்லால் சார சொல்லலாம். ஏன்னா, ஜியோ ஹாட்ஸ்டார்ல படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா சொல்றேன். மஸ்ட் வாட்ச்சா ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம் கைஸ். கண்டிப்பா சொல்றேன். இது ஒரு மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. மோகன்லால் சார் நடிப்பு, அப்பா சாமி சொல்லவே தேவையில்ல. தலைவன் அந்த ஒரு படத்துக்காண்டி மெனக்கெட்டு வாழ்ந்திருக்காப்புல. அந்த ஒரு நடிப்புக்காண்டி. தரமான ஒரு படம். படம் பேரு தொடரும். என்ன ஒரு கான்செப்ட்னா, குடும்பத்தோட உயிரா நினைக்கிற ஒரு பொருளு காரா நினைச்சுக்கிருப்பாப்புல. அவர் ஒரு கட்டத்துல அந்த காரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிரும். அந்த போலீஸ் அதிகாரிட்ட எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டு கடைசியில பார்த்தா கார் வெளியில எடுக்குறாப்புல. அப்ப அந்த ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்து சொல்றாப்புல, இந்த மாரி ஒரு சவாரி ஒண்ணு போவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு போறாப்புல. போய் அங்கிட்டு ஜாலியா இருந்துட்டு, ஒரு கட்டத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம போவோம்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாப்புல. அப்போல போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு ஜார்ஜ்ன்னு ஒரு கேரக்டர். தக்காளி அவனத்தான நம்ம கொல்லணும்னு அப்படியே நமக்கே தோணும். கண்டிப்பா சொல்றேன். இந்த வடிவேலு சொன்ன மாரி, "இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிருந்தான்" அப்படின்னு அந்த வடிவேலு சொல்ற மாரி, "இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிருந்தானே, திடீர்னு பார்த்தா நெகட்டிவ் ஒரு மாரி காமிச்சிருக்காங்க." தக்காளி அவன பார்த்தாலே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. இவன எப்படா மோகன்லால் கொல்லுவான்னு. சரி கதைக்குள்ள வருவோம். கடைசியில பார்த்தா, ஒரு டெட் பாடி உன் வண்டிக்கு டிக்கில இருக்கு. அந்த டிக்கில இருந்து நாங்க பணத்த எடுத்து போட்டுறோம். இதுலருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சுட்டு மோகன்லால் இத பார்த்துலாம் சார் இதெல்லாம் போல பண்ணாத வைக்காதேன்னு சொல்லுவான். ஆனா இதெல்லாம் கேட்காம கொள்ளாம இந்த அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணணுமோ அத பண்ணிறானுங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து வராப்புல. அவ பஸ் ஸ்டாப்லயே மோகன்லால் மயனுக்கு அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை போகும். கடைசியில பார்த்தா அவர் 2 நாளா காலேஜ் வரலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப இருந்து அவருக்கு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. அந்த பாடி வந்து அவன் கொண்டான்ல. கொண்டா கூட ஒரு பர்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த பர்ஸ் எடுத்து பார்க்குறப்ப கடைசியில பார்த்தா அவன் மயன் ஃபோட்டோ. அந்த போலீஸ்காரங்க எதுக்கு என் மயன கொண்டானுங்க? அப்படின்னு ஒரு கான்செப்ட் வைஸ். தரமான எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்லோவா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கதையா கொண்டு போயிருக்கானுங்க. தலைவன் மோகன்லால் நடிப்பு சொல்லியானுங்க. தரமான ஒரு நடிப்பு ஒண்ணு பண்ணியிருக்காப்புல. இந்த காருக்குள்ள வந்து அந்த போலீஸ்காரன் டெட் பாடி இது வெளியில கொண்டு போகும்போது மோகன்லால் காருக்குள்ள வந்து யோசிப்பாப்புல. அந்த ஒரு சீனு. இந்த பாத்ரூம்குள்ள போய் அழுவாப்புல வாய்ஸ். கண்டிப்பா சொல்றேன். நமக்கே அழுகை வந்துரும். அப்படி ஒரு நடிப்பு தலைவன். சரியான நடிப்பு காய்ஸ். நானே என்னடா தலைவன் இப்படிலாம் நடிச்சிருக்காப்புல அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இது அந்த ஜார்ஜ்ன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் தாய்லி அவன பார்த்தாலே நமக்கே கொல்லணும்டா அப்படின்னு நமக்கே தோணும். கண்டிப்பா சொல்றேன். இது மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. மோகன் சார் தமிழ் டப்பிங்ல வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்காப்புல. மோகன்லால் சார் தமிழ் டப்பிங் வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்காப்புல. தரமா இருந்துச்சு. அதுல நம்ம ராம்நாட பத்திலாம் பேசியிருந்தாங்க. பரமக்குடி அந்த ஏரியாவ பத்திலாம் பேசியிருந்தாப்புல. ரிவெஞ்ச் என்னடா எப்படா அவன கொல்லுவான் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. கண்டிப்பா அது எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துல உள்ள சீன பார்த்து நமக்கே அழுகை வந்துரும். கண்டிப்பா அது மஸ்ட் வாட்சான ஒரு ஃபிலிமு. படத்த ஃபேமிலியோட தாராளமா உட்காந்து பார்க்கலாம். இது ஸ்க்ரீன் பிளேல இருந்து, பிஜிஎம்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. மோகன்லால் சார் உங்க நடிப்புக்கு நான் இன்னைக்கு அடிமை சார்.